தாம்பத்தியம் பற்றி பேசக்கூடாதுன்னா வள்ளுவன் கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரத்துல காமத்துப்பாலை பத்தி எழுதியிருக்காங்கிறது உங்களுக்கு தாம்பத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு தாம்பத்தியம்ங்கிறது எப்படி ஆனால் அதில் உச்சக்கட்டத்துல கடவுளை காணலாம் என்று சொன்னா அந்த உச்சக்கட்டத்தினுடைய ஐயா வர குறுக்கிடுங்க பண்ணி உச்சக்கட்டத்தினுடைய அளவுகோல் மகாவிஷ்ணு தெரிகிறதா? அப்படி தெரிந்திருந்தால் அவரை எப்பொழுது கடவுளை காண்டு இருக்கிறார் அதெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? இல்ல திருக்குறள்ல நீங்க காமத்துப்பாலை படிக்கலைங்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த பஸ்ஸில் கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் இல்லையா, திருக்குறள் கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ வந்து ஒரு 6 குறளை மட்டும், ஏன்னா பெயிண்டிங் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஒரு 100 போர்டு பண்ணி ஒரு 6 திருக்குறள் மட்டும் சொல்லி கொடுத்து அவர் வந்து இனியவை உள்ள அதில் அந்த மாதிரி ஒரு 6 குறளை மட்டும் சொல்லி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், இவங்களை குழப்பறதுக்கு ஒரு குறளை பாதி மட்டும்தான் சொல்லுவார், மீதி சொல்ல மாட்டார். அதாவது என்னது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதோட இன்டர்வல் முடிஞ்சு கிளம்பிடணும். ஏன்னா அடுத்த லைன் பேசினீங்கன்னா மனுஸ்மிருதி வந்துடும். அடுத்த லைன் என்ன, சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் மனுஸ்மிருதி வந்து இதே கேள்வி விஜய் பாதியை மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஐயா விஜய்க்கு கேட்க முடியுமா? யாரு விஜய்க்கு கேக்குறீங்களா? விஜய்னா ஆக்டர் விஜயா? ஆமா, அவர் இன்னும் அரசியலுக்கு வரலையே. அவர் தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கொடியில ஏத்து முடிச்சிட்டாரு. பாத்தீங்களா, ஒரு படத்துல சொல்ற மாதிரி இருக்குது பாருங்க. அவர் வசனமே வச்சிரு, கட்சி லெட்டர் பாடல வச்சு பாருங்க, என்னுடைய லெட்டர் பாடலாமா அவருடைய லெட்டர் பாடல வச்சிருக்காரு கருணாநிதி. அப்ப அவரே நாம தூத்திடுவோமா? கருணாநிதி ஐயா அவனை சொல்லி கொடுத்தா பாதி தான் அவர் சொல்லி கொடுத்தாரு, இவருக்கு எப்படி முழுசா தெரியும்? அதனால பாதியை மட்டும் அவர் வச்சுட்டாரு. சிறுபான்மையின் மக்கள் நீங்க தான் கெட்டியா பிடிச்சு. ஆமா, வேற வழி இல்ல சார். அப்ப முதலமைச்சர் ஆக்கிடலாமா ஒரே ஒரு சிறுபான்மை? கண்டிப்பா ஆக்கிடலாம். ப்ளீஸ் பட்டின அந்த எந்த கட்சிகள் ஆட்சிக்கு மெஜாரிட்டி வராங்களோ அவங்க விருப்பப்பட்டு ஆக்கிடலாம், தவறது இல்லையா? கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன மெஜாரிட்டி வேண்டி கிடக்குது? மகாவிஷ்ணு விஷயத்துல நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் சொன்னதுங்கிறத அவருடைய வாய் டப்பிங் தான். அவர் மேட்டர் எல்லாம் என் திருவள்ளுவன் சொல்லி கொடுத்தது, என் திருமூலர் சொல்லி கொடுத்தது, தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே. அது எப்படி சார் இவர் பேசின தவறுக்கு எல்லாரும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறீங்க? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவர் மகாவிஷ்ணு தூக்குல போட்டு கொண்டுலாமா? சட்டத்துக்கு கட்டுப்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஏன் காவல்துறை மேல வன்மத்தை பரப்புறீங்க? ஏன் தமிழ்நாடு அரசு மீது வன்மத்தை பரப்புறீங்க? நீதித்துறை போற வரைக்கும் நீங்க ஆத்திரப்படுறீங்க. இல்ல, நான் மெயின் பாயிண்ட்க்கு உங்களை இழுத்துட்டு வர்றேன். கூட்டுவாங்க, சாமி படத்துல விக்ரன் கூட்டு வந்த மாதிரி கூட்டு வர்றேன். கூட்டம் இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, கள்ளசாரம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் நிதி. ஏங்க இருங்க, குடிச்சு செத்தவனுக்காங்க 10 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த அவன் செய்த தவறுக்கு அப்பாவி பள்ளிக்கூட மாணி அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்மணி இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. அந்த குடும்பம் நடு ரோடுக்கு போக கூட அரசு செய்யக்கூடிய ஒரு உதவி. அரசு கொடுக்குறீங்க. ஒரு பரதேசி நாய் போய் சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கான். ஆமா, அவனை வீட்டுல அனுமதிச்சிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. தினமும் குடிச்சிட்டு வந்திருக்கான், சமுதாயத்தை கெடுத்திருக்கான். அவனை செத்து போயிட்டாங்கிறதுக்காக தியாகி பட்டம் கொடுத்து 27 லட்சம் கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உங்களுக்கு பள்ளியில் வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க, மனப்பாட பகுதியும் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் திருக்குறள் ஃபுல்லாக படிச்சு இருந்திருக்கலாம். இந்த பஸ்ஸில் கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் இல்லையா, திருக்குறள் கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ வந்து ஒரு 6 குறளை மட்டும், ஏன்னா பெயிண்டிங் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஒரு 100 போர்டு பண்ணி ஒரு 6 திருக்குறள் மட்டும் சொல்லி கொடுத்து அவர் வந்து இனியவை உள்ள அதில் அந்த மாதிரி ஒரு 6 குறளை மட்டும் சொல்லி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், இவங்களை குழப்பறதுக்கு ஒரு குறளை பாதி மட்டும்தான் சொல்லுவார், மீதி சொல்ல மாட்டார். அதாவது என்னது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதோட இன்டர்வல் முடிஞ்சு கிளம்பிடணும். ஏன்னா அடுத்த லைன் பேசினீங்கன்னா மனுஸ்மிருதி வந்துடும். அடுத்த லைன் என்ன, சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் மனுஸ்மிருதி. இதே கேள்வி விஜய் பாதியை மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஐயா விஜய்க்கு கேட்க முடியுமா? யாரு விஜய்க்கு கேக்குறீங்களா? விஜய்னா ஆக்டர் விஜயா? ஆமா, அவர் இன்னும் அரசியலுக்கு வரலையே. அவர் தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கொடியில ஏத்து முடிச்சிட்டாரு. பாத்தீங்களா, ஒரு படத்துல சொல்ற மாதிரி இருக்குது பாருங்க. அவர் வசனமே வச்சிரு, கட்சி லெட்டர் பாடல வச்சு பாருங்க, என்னுடைய லெட்டர் பாடலாமா அவருடைய லெட்டர் பாடல வச்சிருக்காரு. கருணாநிதி அப்ப அவரே நாம தூத்திடுவோமா? கருணாநிதி ஐயா அவனை சொல்லி கொடுத்தா பாதி தான் அவர் சொல்லி கொடுத்தாரு, இவருக்கு எப்படி முழுசா தெரியும்? அதனால பாதியை மட்டும் அவர் வச்சுட்டாரு. முழுசா தெரிஞ்சுக்கணும். சரி சார், நீங்க என்ன சார் முழுசா கத்து தருவீங்க? எனக்கு தெரியுமே, மனுசூரியில இல்ல மனுசூரியில இந்த சனாதனத்தை என்ன சார் கேட்ட இன்னொரு கேள்விக்கு வந்துடுறேன்.
இப்ப நான் இதுக்கு எதுக்காக உங்ககிட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை பற்றி நான் பேசினேன், நீங்க உடனே வெள்ளிக்கிழமைக்கு வந்தீங்கன்னா பாவம் நீங்க தான் அந்த 2 பேர் வச்சு ரொம்ப நீங்க முதல்ல 2 பேர் சொன்னதால தான் அந்த 2 பேர் நான் புடிச்சிட்டேன் கெட்டியா. நீங்க வந்து அவங்கள அந்த 2 பேர் சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் நான் தான் கெட்டியா புடிச்சினேன் அவங்கள. வேற வழி சிறுபான்மை மக்கள் நீங்க தான் கெட்டியா பிடிச்சீங்க. ஆமா வேற வழி இல்ல சார். அப்ப முதலமைச்சர் ஆக்கிடலாமா ஒரே ஒரு சிறுபான்மை? கண்டிப்பா ஆக்கிடலாம். ப்ளீஸ் பட்டின அந்த எந்த கட்சிகள் ஆட்சிக்கு மெஜாரிட்டி வராங்களோ அவங்க விருப்பப்பட்ட ஆக்கிடலாம். தவறது இல்லையா? கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன மெஜாரிட்டி வேண்டி கிடக்குது? கூட்டணியோட தான் நீங்க ஆட்சிக்கே வர்றீங்க. தனியா நின்றுட்டு பேசுங்க. எல்லாரும் ஒரு 6% மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவா வரவங்கள குறை சொல்லுங்க. ஐயா நீங்க எனக்கு என்ன ஒண்ணு உங்களுக்கு கூட்டணி யாரும் மதிக்கல. பாஜக ஜன்னல திறந்த இப்ப எல்லாத்தையும் திறந்தன்னு சொன்னாங்க, யாருமே வரல. அது எங்க மேல சேர்த்து நீங்க கோலை மாத்துறீங்க. நான் என்ன கேக்குறேன், திமுகவுடைய கட்சி தலைவராகவோ அல்லது திமுக ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராகவோ ஒரு பட்டியல் என்ன தவிர சிறுபான்மையினர் வேண்டாம். ஏன்னா இந்தியால யாருமே சிறுபான்மையினர் கிடையாது, எல்லாம் இந்தியர்கள் தான். அப்படிங்களா சார்? ஆமா. இஸ்லாமியர்லாம் உங்களுக்கு பெரும்பான்மை ஆயிட்டாங்க. ஆமா பெரும்பான்மை 14% நல்லா சுகமா இருக்காங்களா? 14%. உங்களுக்கு எதுவுமே தகவல் தெரியாது. முரசொலி படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரியும். உலகத்துக்கே தெரியுது. நிறைய நல்ல விஷயங்கள் முரசொலி படிச்சா தெரியும். ஆனா நிறைவா தெரியாது. நீங்க என்ன பண்ணணும்னா 14% வந்துட்டாங்க. 14%ங்கிறது மைனாரிட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 7% இருந்தாங்க. சந்தோஷமா இருக்காங்க சார் இந்தியாவுல? எனக்கு தெரியாது. நான் யாருக்கும் ஆனா எனக்கு தெரியுது சார். இஸ்லாமியர் இந்தியாவுல சந்தோஷமா இல்ல எனக்கு தெரியுது. இல்ல உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அவங்க இஸ்லாமியர் பாதிக்கப்படுறது எனக்கு தெரியுது. இந்துத்துவ சக்தியில அடிபட்டு மிதிப்பட்டு சாவுறது எனக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு ஏன் சார்? ஏன் நீங்க அப்புறம் 50 வருஷமா நானும் இந்தியா தான், நீ நல்லா கேட்டுக்கோங்க. 50 வருஷமா இவங்க தான் ஆட்சி பண்றாங்க. 50 வருஷமா இவங்க தான் ஆட்சி பண்றாங்க. ஆனா இல்லையே, அதுதான் கேக்குறேன். 50 ஆண்டு காலமா இந்தியாவில் ஆட்சி செய்த காங்கிரஸில் இஸ்லாமியர் மக்கள் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனா 10 வருஷமாக ஆட்சி செய்த பாஜக இஸ்லாமியர் செத்து சிவலோகம் போறாங்க சார். 10 வருஷத்துல செத்து போயிட்டாங்க. ஆமா நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. பல 100 பேர். இதை விட நல்ல பல ஆயிரம் சாட்சி சொல்லுவேன். நகைச்சுவை நான் கேட்டது சார். சிரிக்க கூடாது. இஸ்லாமியர் செத்து மடியிருந்து பாஜக ஆட்சியில இஸ்லாமியர் பாதிக்கப்படுறது ஸ்ரீராம் சொல்லி சாகடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு நகைச்சுவை இருந்தா எவ்வளவு வன்மை பாருங்க. 50 வருடமா நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. ஆனா இஸ்லாமியர் அந்த பாதிக்கப்படலையே. நீங்க தானே இங்கே ஆட்சி பண்றீங்க தமிழ்நாட்டுல. சார் நான் ஒட்டுமொத்த இந்தியால நாசமா போட்டோம். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல நல்லாவே இல்லையா? தமிழ்நாட்டுல இஸ்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? அது எப்படி இருக்காங்க? ஆமா. ஆனா 5% மாநிலம் தான் இந்த பிரச்சனை. நல்லா பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல 5% தான் இஸ்லாமியர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்தியாவில் 14% இஸ்லாமியர்கள், ஆனா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் இருப்பது திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டில். ஆகவே இவர்கள் இஸ்லாமிய மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய கோர தாண்டவத்தை திமுக போன்ற கட்சிகள் ஜனநாயகத்தை தடுத்து நிறுத்துகிறது. மற்ற மாநிலத்தை கோட்டை விடுவதன் காரணமாக ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துட்டு போனாலும் கூட இந்த மாட்டுக்கறி தான் ஏத்தணும் அடித்து சாகடிக்கிறீங்க. இப்பங்க மேடம் இருங்க, நான் ஏதோ கற்காலத்துக்கு போல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரலாறு நான் சொல்றேன். ஐயா அவங்க தெரிஞ்சிருக்கும், ஆனா பேச மாட்டாரு. இருங்க இல்ல ஐயா இல்ல உங்களுக்கு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க. ஐயோ நீங்க தப்பா எடுத்தனால சத்தியமா உண்மை நான் சொல்லிடுறேன். ஹரியானால மேடம் போன 10 நாள் ஹரியானால ஆரியன் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் மாணவன் கார்ல மாடை கடத்தின்னு போனாலும். கார்ல மாடை கடத்தின்னு போக முடியுமா? போலீஸ் எப்படி கேஸ் போட்டாங்க? இல்ல அதுதான் தவறு. இருங்க நீங்க திசை திருப்புறீங்க. ஆனா சத்தியமா உங்களுக்கு உண்மை தெரியுது. வாய்ப்பு கோர்ட்ல போனா நிக்காது இல்ல. இல்லங்க அவர் எங்க கோர்ட்டுக்கு போறது? அதுதான் தெரியல. கோர்ட்டுக்கு போக மாட்டாரா? இல்ல அதுதான் கோர்ட்டுக்கு அதுதான் தெரியல. பேர் போட்ட போலீஸே கூட்டி. ஐயோ தலைவா அதுதான் உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன் உண்மையை. அவர் எப்படிங்க கோர்ட்டுக்கு போக முடியும்? உயிரோடு இருந்தா தானே கோர்ட்டுக்கு போக முடியும். 25 கிலோமீட்டர் மரணம் பயத்தை காட்டி காரை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு துப்பாக்கியால் சுட்டு சாகடித்தார்கள். பசு பாதுகாவலர் நயவஞ்சுகிறது. அப்புறம் எங்க கோர்ட்டு உயிர் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகல. இது போன வாரம் நடந்துக்கிறது. ஹரியானால பேரு ஆரியன். மறக்க முடியுமா? வரலாறு நான் போய் சொன்னேன். இப்ப நீங்க 2 நிமிஷத்துல செல்போன்ல பார்த்து இப்ப என் மூஞ்சில காரி துப்பாக்கி போய் பேசுங்க சொல்லுவீங்கல்ல. இப்ப நோண்டி பாருங்க. மாணவன் பேரு மேடம் 12ஆம் வகுப்பு படிக்கூடிய மாணவன். வெறும் 12ஆம் கை குழந்தை போல பார்த்தேன். நான் பேச வேண்டாம்னு பார்த்தேன். ஐயா நீங்க பேசுங்க ஐயா. அன்பில் பொய்யாமொழியுடைய டிரைவர் சொல்லுங்க ஐயா. பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. நான் பேச வேண்டாம். பேசணும். நீங்க வந்து தமிழ்நாட்டுல நடந்தது இல்ல சார் பேசணும். பேசுங்க. தமிழ்நாட்டுல நடந்ததை பத்தி நான் பேசலாம். பேச வேண்டாம். ஐயோ நீ பேசணும்ன்ற. இப்பதான் அன்பில் பொய்யாமொழி நீங்க டிரைவர் நீங்க பேசுறீங்க. பாதி சொல்லிட்டீங்களே, மொத்தம் சொல்லிட்டீங்க. பாதி இல்ல, ரெண்டு வரி தான் சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. இல்ல இந்த 2 வரியில இதுவே உண்மை இல்ல.
எனக்கு அன்பில் பொய்யாம டிரைவர் சொன்னீங்க இல்லையா, அந்த திருச்சியில அந்த கருப்பைப்புக்கு சொல்றீங்க, அந்த டிரைவர் அவர் இல்லவே இல்லை. அன்பில் பொய்யாம அமைச்சனுடைய டிரைவர் அவர் இல்ல. இது கட்டுக்கதை. இல்ல வெரி குட் இல்லைங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அது கட்டுக்கதைகள். நான் அதுக்குதான் அந்த கட்டுக்கதையை தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, ஏன்னா நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அவர் அன்பில் அமைச்சனுடைய கார் டிரைவர் தான் இந்த கற்பழிப்பு பண்ணாரு என்று வியாபாரம் பண்ண உடனே இப்ப திமுக இல்லன்னுவீங்க. உள்ள வச்சு அயலகத்துறையில வச்சு 20 நாள் தானே நாங்க பதிவு நிக்க போதை கடத்தெல்லாம் பண்ண சொல்லிட்டு சினிமா எடுக்கிற மாதிரி கடைசியில கட்சி இருங்க சார். இப்ப அபானமா அமைச்சர் கார் டிரைவர் மேல கற்பழிப்பு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அவர் வந்து தப்பு எதுவும் பண்ணல. அவர் பண்ணிருக்கிறாரு. ஆனா டிரைவரா கார் டிரைவர் இல்லையே. அவர் டிரைவர் இல்லையா? இல்ல. சரி, ஓகே, டிரைவரா இருக்கலாம், அமைச்சருடைய கார் டிரைவர். தொடங்கிய பிரச்சனைக்குள்ள வந்துடுறேன். தமிழ்நாட்டுல 5% தான் முஸ்லிம் இஸ்லாம் சகோதரர்கள் இருக்காங்க ரொம்ப வருடங்களாக. ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. இந்தியாவில் 7% 14% மாறிட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை மட்டும் குறிச்சுக்கிட்டா மக்கள் குறிச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு அதோட முடிஞ்சுட்டா வேற ஏதாவது சொல்லுங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவனுடைய பொருளாதார செத்து போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன கஷ்டப்படுறாரு? செத்து சொன்னா 10 வருஷம். ஹரியானாக்கு ஒரு ஸ்டோரி சொன்ன, உண்மை நடந்த சொன்னா, அதுக்குள்ள அவனை ஏன் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு எவ்வளவு முன்கூட்டி வராரு பாருங்க. நீங்க படிச்ச பேப்பரை நான் படிக்கல. சாகடிச்சிட்டாங்க. படிச்ச பேப்பரை நான் எனக்கு 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க கோடியில போய் ஒரே ஒரு செய்தியை படிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் படிக்கலையே. அந்த கோடியில ஒருத்த செத்தா உங்களுக்கு மனசு வலிக்காதா? உங்களுக்கு மனசு வலிக்காதா? ஏன்னா செத்தவன் இஸ்லாமியர் தான். 42 பேர் செத்தாங்க. சார் செத்தவன் இஸ்லாமியர் தானே. உங்களுக்கு எப்படி சார் மனசு வலிக்கும்? செத்தவன் இஸ்லாமியர் ஏதோ அந்த ஆரியண்டமானம் மட்டும் சாகல. இந்த 10-11 வருஷத்துல பாஜக 2014 2024 வரைக்கும் பல பேர் செத்து இருக்கிறாங்க. பல வீடுகள் சூறையாடிக்கப்பட்டு இருக்கிறது. 72 பேர் செத்து போனாங்க. 72 மதத்துல சாகுறாங்களா? மத பிரச்சனை வருதா? ஆளு அரசு திட்டமிட்டு அவங்க சாகடிக்குதா? மதத்துல ஆளு அரசுக்கு துணையா போய்க்கூடிய யாராவது மதத்துல தான் வரணுமா? மதம் கொண்டு தான் சாகணுமா? நீங்க தானே அது யானை தான் மதம் கொண்டு சாகணும். 4% இஸ்லாமியர் நானா சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க. அந்த இஸ்லாமியர் இந்தியால பட்டு இருக்கக்கூடிய இன்னல்களை நான் சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் தூக்கு போட்டு செத்து போனாரு. ஒரு வழக்கு வந்த உடனே மாட்டிக்கு போறோம்னு இந்த மாதிரி விஷயத்த பேச போறோம். சபைக்கு வந்துட்டு பேசுவோன்ற நான் தயார். நான் சபைக்கு இந்த 2 இட்லி 4 சட்னிக்காக வரல, நல்ல விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கேன். மகாவிஷ்ணுங்கிறவரு அதுதான் நல்ல விஷயமா சார்? நீங்க தானங்க ஏத்தி விட்டீங்க. வேற எதையோ நல்ல விஷயம் பேச வரீங்களா? மறைக்கிறதுக்கு நீங்க ஏத்தி விட்டீங்க. எதை மறைக்கிறது நாங்க ஏத்தி விட்டோம்? 3 விஷயம் இருக்குது. எதையுமே சொல்ல மாட்டான். சொல்லுங்கன்ற இவர் எதையுமே சொல்ல மாட்டார். ஒரு நிமிஷம். மகாவிஷ்ணுங்கிறவர் பேசினதுல மோட்டிவேஷனுக்காக அழைச்சிங்க. அவர் வந்து பேசினாரு. மோட்டிவேஷன் முடிஞ்ச உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? எதையோ மறைக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அவர் பேசும்போது ஐயா பேசும்போதுதான் இந்த சண்டை சச்சிரும். பேச விட்டாங்க. அதெல்லாம் அதுதாங்க. சரி, நான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் தகவல் எல்லாம் ஆரியன்கிறவரு இப்போ கார்ல வந்து வண்டி யானை அதுதான் நகைச்சுவை சொல்லி போயிட்டாரா? உங்களுக்கு அவ்வளவு மனசு வலிக்கல? அடிப்படை நான் என்னங்க பண்றது? கார்ல மாடி அவங்க செய்தியை நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களுடைய படிச்சிருக்கிறேன், புரியுது. இல்ல படிச்சிருக்கிறேன், அது கண்டனமும் உங்க வருத்தம் எனக்கு புரியுது. தமிழ்நாட்டுல 5%ங்கிறது அதிகமாக மாட்டேங்குது. ஆனா இங்க நல்லா இருக்காங்க. 14% இந்தியால அதிகமா இருக்கு. ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. செத்து போயிட்டாங்க. 14% ஒரே மாநிலம். ராகுல் காந்தியை தொடர்ந்து வாட்ச் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த குழப்பம். அது வந்து இந்தியாவை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நான் பாக்குறது தவறு இல்ல. இந்தியாவுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு கூர்ந்து கவனிச்சு சவுக்கடி கொடுக்குறது தவறு இல்ல. என்னுடைய வாதம். இதுல என்ன தவறு? இப்போ வந்து நம்ம இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் சொன்னதுங்கிறத அவருடைய வாய் டப்பிங் தான். அவரு மேட்டர் எல்லாம் என் திருவள்ளுவன் சொல்லி கொடுத்தது, என் திருமூலர் சொல்லி கொடுத்தது, தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டது எல்லாமே. சார் இவரு பேசின தவறுக்கு எல்லாரும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. ஏங்க அவரு படிச்சுதான் நாங்க வளர்றோம். அப்புறம் வேற எங்க இப்படி எல்லாம் சொன்னாங்களா சார்? திருக்குறள்ல சொல்ல நிர்வாணமா உட்காருன்னு சொன்னாரா? ஊழ்வினை திருக்குறள் எங்க சார்? ஐயா நாங்க திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். சவால் விடுறேன் சார். உங்களுக்கு இல்ல சார், 5 குறள்ல மகாவிஷ்ணுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க நான் சவால் விடுறேன். எந்த திருக்குறள்ல செக்ஸ்ல உச்சித்து போனா கடவுளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 60 அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கு. இது போல காமத்தை பத்தி திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. இது போல எழுதியிருக்கிறாரா? அது நீங்க படிச்சாதானே தெரியும். 2000 கோடி வந்து மக்கள் பணத்தை ஊழல் செய்துதான், மக்கள் பணத்தை கொள்ளடிச்சுதான் ஒரு போலி நிதி நிறுவனத்தை நடத்தி இவர் தான் பண்ணி இருக்கிறதா செய்தி வந்திருக்குது. அதுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? எனக்கு 50,000 அவருடைய பாட்டர் மர்மம்பொருளை இறந்து இருக்கிறாரு சொல்றேன். அதுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? எனக்கு சினிமா படத்தை எடுக்கிறது ஆன்மீகவாதிக்கு வேலையா? இங்க பாருங்க, இதுக்கு என்ன சொல்ல வர்றாரு? இங்க பாருங்க, அவர் ஆன்மீகவாதி
அப்படிதானே சொல்றாரு. சொற்பொழிவாளர், ஆன்மீகம் எல்லாம் ஒரே காலையில தான் சொல்றாங்க. யோகா மாஸ்டர் இருந்தாலும் நீங்க 2000 கோடிக்கு வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 30,000 கோடி வருஷத்துக்கு 2 பேர் சம்பாதிச்சாங்கல்ல, அந்த கதையே இன்னும் புரியல. இல்ல சார், அதுக்கு ஆதாரம் இல்லையே. 30,000 கோடி ஆதாரம், இதுக்கு ஆதாரம் இருக்கு. கேஷ் எதுக்கு? இவருடைய அமைச்சர் தியாகராஜன் ஐயா தான சொன்னாரு. நாளைக்கு நீங்க கூட தவறா பேசும் குரல் பத்தி அப்புறம் அமைச்சர் சொல்லல. பாவம் சார், அவரு அவங்க தாத்தா காலத்துல இருந்து திமுக இருக்காரு. நீதி கட்சியை தொடங்கினது அவங்க தான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஈவே ராமசாமி ஐயா பின்னாடி தான் வந்தாரு. சரிங்க. அப்போ அவரை நீக்கிட்டீங்க அமைச்சரவையில இருந்து. எதுக்கு நீக்கலையே? இதுவே தவறான கருத்தாச்சு. என்னங்க இறக்கினீங்களா இல்லையா? சார் என்ன நீக்கலன்றாரு, நான் இல்லன்னு சொன்னேன். நிதி அமைச்சர்ல இருந்து நாங்க துறைய சுயேட்சை முறையில மாத்துறோம். சரி, அப்போ வேற யாருக்கு மாத்தினீங்க? இருங்க சார், அம்மையார் ஜெயலலிதா எதுக்கு மாத்தினீங்க? ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு முறை மாத்திட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் குரல் பதில தான் மாத்தினாங்க. பாருங்க, இதான் தப்பு பண்றீங்க. என்ன சார், ஜெயலலிதா அம்மா மாத்தினதுங்கிறத பத்தி நான் இங்க விவாதிக்க வரல. ஆமா, இப்ப நீங்க தமிழ்நாடு அரசுல இருக்கிறாங்க. இப்போ அதுக்கூடிய தளபதியும் தமிழ்நாடு அரசு தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்ப ஒப்பிட்டு யார நாங்க பேசுறோம்? தளபதினா ரிஸ்க் ஆயிடும். விஜய் வந்துட்டாரு. சொல்லுங்க சார். நீங்க கூப்பிடுறது நடிக்கிறதுல தளபதி அவரு இருக்கலாம் சார். அதாவது திரையில தளபதி அவரு இருக்கலாம். தரையில எப்பவுமே மக்கள் மத்தியில தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் தான். இப்ப 2000 கோடிக்கு நீங்க வருத்தப்பட்டீங்களேங்கிறதுக்காக மக்கள் பணம் சார், மக்கள் பணம் 30,000 கோடி மட்டும் மக்கள் பணம். அதுக்கு ஆதாரம் இல்லையா சார்? அதுக்கு ஆதாரம் இல்லையா? தொழில்நுட்பத்துல இவருடைய குரல் பதில தவறா பேசலாமே, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லீங்களா? அததான் அவர் பேசியிருக்கிறாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவர் மகாவிஷ்ணு தூக்குல போட்டு கொண்டுலாமா? சட்டத்துக்கு கட்டுப்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஏன் காவல்துறை மேல வன்மத்தை பரப்புறீங்க? ஏன் தமிழ்நாடு அரசு மீது வன்மத்தை பரப்புறீங்க? நீதித்துறை போற வரைக்கும் நீங்க அவசரப்படுறீங்க. இல்ல, நான் மெயின் பாயிண்ட்க்கு உங்களை இழுத்துட்டு வர்றேன். கூட்டுவாங்க. சாமி படத்துல விக்ரன் கூட்டு வந்த மாதிரி கூட்டு வர்றேன். கூட்டம் ஸ்கூல்ல போய் உட்காடுறீங்க. உட்கார்ந்துட்டு என்னுடைய இடத்தில் வந்து என்னுடைய ஆசிரியரை நீ ஏளனம் செய்வாய் என்றால் உன்னை நான் விட்டு விடுவேனா? யார் சொன்னா? நீங்களே அதையே சொல்லிடுங்க. நான் சொன்னா நம்ம அமைச்சர் தானே சொன்னாரு. அமைச்சர் தானே சொன்னாரு. நீதிமன்றம் இல்லையா? காவல்துறை இல்லையா? வக்கீல் இல்லையா? ஜட்ஜ் இல்லையா? ரைட்டர் இல்லையா? எவனும் இல்ல. அவனை நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க அவனை? அனைவரும் என்ன பண்ணுவீங்க அவனை? என்ன கைது செய்து சிறையில் அடிச்சு கைது செய்துட்டு அவன் சிறையில் அடிச்சு கைது செய்துட்டு 1.5 வருஷமா இருந்தவரே உங்களால ஒன்றும் பண்ண முடியல சார். தவறு செய்து யாராக இருந்தாலும் நீதித்துறை நடவடிக்கை எடுக்கிற தலைவனுங்கிறோம். ஏங்க, ஒரு ஆள் வந்து கைது பண்ணிருக்காங்க நீதிமன்றத்துல, இடில இருந்து கைது பண்ணிருக்காங்க. சரிங்க சார். அத்தனை அமைச்சரும் போய் பாக்குறீங்க. இங்க ஒரு ஆள் போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி நல்ல ஆசிரியர் சங்கர் ஐயா, எனக்கு அவர் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீங்க தான் சொல்லிட்டீங்களா 2 பேர் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் எங்க நல்ல அபிப்பிராயம் வரும்? என்னை யார் அனுப்பினாலும் நான் போயிட்டு அங்க தப்ப பார்த்தோன்னா வெளில வந்துருவேன். அந்த மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாரு? புகார் கொடுக்கல. அவரு புகார் கொடுக்கல. யாரோ ஒருத்தர் டிவியில பார்த்து நான் பணம் புண்பட்டு விட்டேன்னு அவர் தான் வந்து புகார் கொடுத்துருக்காரு. பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளி. சரக்கு அடிச்சவன் போதையில படுக்கல, அத பார்த்துட்டு இருந்தவனுக்கு போதை வந்துருச்சாமா. இப்படி சொல்லணும். இப்ப மக்களுக்கு புரிய வைக்கிறது சார். ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு மது போதையில அக்குராணியம் பண்ணாங்க. பொதுமக்களை பாக்குறாங்க, அடிச்சு தர்மடி கொடுத்து கொண்டு போய் வீட்டுல விட்டாங்க, இல்ல காவல்துறை விட்டாங்க. இப்படி பார்த்தா நல்லா இருக்குமே. கரெக்டா இருக்கும். இப்படி நல்லா இருக்குல்ல? நீங்க நிறைய இடத்துல கதை திறந்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். கண்டிப்பா சார். என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் தவறு நடக்குது அங்கெல்லாம் கதவை திறந்துருவோம். என்ன தவறு? அதுதானே காவல்துறையுடைய வேலை, அதுதானே தமிழ்நாட்டுடைய அரசினுடைய வேலை, அதுதானே எங்களுக்கு போன ஜனநாசத்தினுடைய வேலை. திறந்துருவோம். மகாவிஷ்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது 2 கஞ்சா பாக்கெட் போட்டு வந்திருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும்ல. தமிழ்நாடு காவல்துறை பொய்யா வழக்கு போட அவசியம் அவங்களுக்கு இல்ல சார். நீங்க காவல்துறையை ரொம்ப குறைச்சு மதிப்படுறீங்க. காவல்துறை என்ன சொல்ல வராரு? இது நியாயமா? இது நியாயமா? 2 கஞ்சா பொருளை கொடுத்துட்டு கைது பண்ணலாம். அப்ப காவல்துறை அப்படிதான் பொய் வைக்க போறத சொல்ல வர எந்த அடிப்படையில சொல்ல வராரு? காவல்துறை அப்போ மகாவிஷ்ணுக்காக, அந்த மகாவிஷ்ணுக்காக காவல்துறை மேல வன்மத்தை பரப்புறாங்க. உங்களை மட்டும் இல்ல, எல்லாரும் சொல்றேன். தமிழ்நாடு அரசு மேல வன்மத்தை பரப்புறாங்க, அமைச்சர் மேல வன்மத்தை பரப்புறாங்க, பேசுற ஏன் மேல சொல்றாங்க, சங்கர் மேல வன்மத்தை. நீங்க ரொம்ப நாங்க ஏன் சார் கஷ்டப்படுறோம்? மாற்றுத்திறனாளி மனதை கஷ்டப்பட்டு இருக்கிறது, மனசு புண்பட்டு இருக்கிறது, காவல்துறை நடவடிக்கை எடுத்து இருக்கிறது. இதே சார் இந்த கோணத்தை மறுக்கிறீங்க. அமைச்சரவையில் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி திமுக இருக்காங்களா? இதுக்கு என்ன கேக்குறோம்? நீங்க என்ன வரீங்க? செயற்குழுல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார். செயற்குழுல அனைத்து பதவிகளும் இருக்கிறார்கள். அமைச்சர் பதவி இல்ல சார். அதுதான் சார். ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். ஓ, அமைச்சர் பதவியில மாற்றுத்திறனாளி இல்லை என்பதற்காக கொச்சப்படுத்தி விடலாம். இது நியாயம் பேச்சு. அப்படிதான் சொல்ல வராரு. மாற்றுத்திறனாளி அப்படிதான் சொல்ல வராரு. அமைச்சர் பதவியில மாற்றுத்திறனாளி இல்லையா? ஏன் தெரியுமா? ஆனாலும் கொச்சப்படுத்தலாம். நான் சொல்லட்டுமா? நீங்க ஏன் கொடுக்கல தெரியுமா? அவன் பாவம் செய்ததனால் கர்ம பலனின் மூலமாக மாற்றுத்திறனாளி ஆயிட்டான். நீங்களே நம்புறீங்க சார். அதனாலதான் நீங்க நல்லா இருக்கு சார். இல்ல சார், இல்ல கதாசிரியர் எப்ப சார் நீங்க மாறினீங்க? இல்ல இல்லங்க, நான் ஆரம்பத்துல இருந்து கருணாநிதி படிச்சுட்டு இருக்கேன். நான் கதை விடலன்னா நான் எப்படி இருக்க முடியும்?
நான் கதை விடுறது இல்ல சார் தானே படிச்சிருக்கேன். நீங்க திராவிட நீங்க நெஞ்சுக்கு நீதி இல்ல படிச்சிருக்கீங்க சார், திராவிட கொள்கை படித்தவர்கள் யாரும் இது போன்று பேச மாட்டாங்க. ஏங்க நான் தான் மாற்றுத்திறனாளி மனது புண்பட்டு இருக்குது கூட அதுக்கு சாதரவா பேசாத, எதிரா பேசணும் ஆதரவா பேசும்போது எப்படி உங்க சமூக நீதி பின்பற்றி இருப்பாங்க? அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த விஷ்ணு கூட போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, அது வலைத்தளங்கள்ல வந்துச்சு அது வேணா தப்பு இல்ல. இங்க பாருங்கம்மா, அது யாரு வேணாலும் போட்டோ எடுங்க. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, அது நியாயமான விஷயம். இருங்க. அதாவது வெறும் புகைப்படத்தை வைத்தே ஒரு மீது குற்றச்சாட்டு ஏற்படுதா? ஆனா ஜெயலலிதா மேடம் அப்படி பண்ணலாம். கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதா மேடம் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது, ஒரு போட்டோ வெளியிட்டாங்க, இந்த பொண்ணு தீவிரவாதி, ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருச்சுன்ட்டாங்க, பெரிய செய்தியாச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பாருங்க 4 பேர் வர்றாங்க, யார் வேணாலும் போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அடுத்த நாள் அது போட்டோஷாப். நான் யோசிச்சேன், எப்படா ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி எப்படி நிக்க முடியும், நிக்க வச்சா 9 அடி ஆழத்துல தூக்கி போட்டு மதிச்சிருவாங்களேன்னு நினைச்சா அடுத்த நாள் போட்டோஷாப். கருணாநிதி பண்ணல, உங்களுக்கு வரலாறு மறந்து போயிடும். ஜெயலலிதா நிக்க வச்சு இதெல்லாம் தெளிவான நபரை நிக்க வைத்திருந்தால் அப்புறம் இன்னும் கூட அந்த மரணத்துல ஏங்க நீங்க இப்ப டாபிக் மாதிரி நான் போட்டோவோட நிறுத்திப்போம். பாருங்க, போட்டோ தப்பு இல்ல. ஏன்னா ஒரு அமைச்சர்னா 4 பேர் வருவாங்க, ஒரு விழால 4 பேர் வருவாங்க. ஒரு ரூம்ல போய் பேசுறதுன்னா கொஞ்சம் டீலிங் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. டீலிங் பேசும்போது யாரோ போட்டோ எடுத்துட்டாங்க, அது என்ன டீலிங்? இப்போ மகாவிஷ்ணு அமைச்சர் டீலிங் பேச சொல்ல வரீங்களா? டீலிங் பேசினா போட்டோ எடுப்பாங்க, டீலிங் பேச புகைப்படத்தை பொதுவா பேசணும். ஐயா, நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, பல மாயாஜால வார்த்தையில என் மேல சொல்றீங்க, அந்த நான் யதார்த்தவாதியை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் சுதந்திரமா செயல்பட விட்டீங்கன்னா, அதிமுக சுதந்திரமா செயல்பட விட்டீங்க வந்துட்டாரு அண்ணா அந்த விவரத்துக்கு வந்துட்டாரு. எப்படி கேட்டா குழந்தைகள் எல்லாம் சேர்த்து குருவி சுரமா சுட்டாங்கல்ல, அந்த காவல்துறை சொல்றாங்க. எந்த குருவி? தூத்துக்குடியில சுட்டாங்கல்ல, அந்த காவல்துறை சுட்டு முடிச்சுட்டு சுட்டு முடிச்சிட்டு பிறகு நான் டிவில தான் பார்த்தேன்னு சொன்னாரு அந்த முதலமைச்சர் சொல்றாரு. அது போல எங்க சாவு எங்க கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். சாகடிக்கல தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட சாகடிக்கல. நான் பேசிடுவேன். சுட்டுக்குருவி மாதிரி மனிதர்களை கொடுமையாக அக்கிரமாக சுட்டு கொண்டார்ல, எந்த பதவியில் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு இருக்காரு. அதாவது சுட்டு விளையாடுறீங்களா? சும்மா பாத்துட்டு இருக்கிறவங்க சுட்டு சாகடித்ததுக்கு பதவி உயர்வு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் போயிட்டு வந்ததுக்கா? இருங்க சார், அவருக்குன்னு அவருடைய வருடம் எத்தனை வருடம் பணி செய்கிறார்களோ அதுக்கு பதவி உயர்வு கொடுப்பீங்களா? இடம் இருக்குது அந்த பதவி உயர்வுன்றது. ஆனா தவறுன்னு தெரிஞ்சு பேர் சிறையில் தான். நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் அதை சார் இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, கள்ளசாரம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் நிதி, 27 லட்சம் இருங்க, குடிச்சு செத்தவனுக்காக 10 லட்சம் கொடுக்குறாங்க. குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? அந்த அவன் செய்த தவறுக்கு அப்பாவி பள்ளிக்கூடம் மாணி அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணி இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நடு ரோடுக்கு போக கூட அரசு செய்யக்கூடிய ஒரு உதவி. சுதந்திரம் கொடுக்குறீங்க. ஒரு பரதேசி நாய் போய் சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கான், அவனை வீட்டுல அனுமதிச்சிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க, தினமும் குடிச்சிட்டு வந்திருக்கான், சமுதாயத்தை கெடுத்திருக்கான், அவனை செத்து போயிட்டாங்கிறதுக்காக தியாகி பட்டம் கொடுப்பீங்க. அவனுடைய பாதிக்கப்பட்ட குடும்பம் நடு ரோடு விடுவது ஒரு அரசு கடமையா? அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது நீங்க சொல்லுங்க, எது இதுல நியாயம்? சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்து வாங்க சார். திமுக அரசை பொறுத்து நீங்க பேசுனீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க, வரலாறு வந்து எப்போதும் மோசமா இருக்கும். நான் பழச எடுத்து சொல்லிடுவேன். அதே வரலாறு ரொம்ப மக்களோட பாசமா இருக்குது. போட்டோ எடுத்த கதை அதே சார் உங்களுக்கு தெரியல? வரலாறு நல்ல வெறும் மோசம் தான் வரலாறு தெரியும், பாசம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. காமராஜ் இருந்த இடம், அதனால வரலாறு நல்லாதான் இருக்கும், அதுல எந்த குழப்பமும். அதுக்கு பிறகு வந்தாங்களா வரலாறு சரி? 2 வருஷம் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் போடுங்க, முடிஞ்சா திருந்துங்க. ஆமா, 2022 வருடம் அல்ல 2026 மக்கள் எங்களுக்கு வெற்றி ஆட்டத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது வரைக்கும் கொடுத்ததில்ல. 5 வருடம் ஒரு நாள் உங்களை சட்டசபையில உட்கார வச்சதே இல்ல. இப்படிதான் இப்படிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல கட்டவுத்து பல கதைகளை சொல்லி இந்த திமுக அரசு மீது வன்மத்தை பரப்பினீங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தெரியுமா? 2004 கள்ளக்குறிச்சி விசசார மரணத்தை வைத்துக் கொண்டு விக்ராண்டி இடைத்தேர்தல எத்தனை கொக்கரித்திருங்க, அந்த விக்ராண்டி மக்கள் உங்களை ஏத்துக்கினாங்களா? ஏத்துக்கல. யார சார் நம்பினாங்க? எடப்பாடியை நம்பி என்ன பண்ணாங்கன்னா, நீ நிக்காத ரொம்ப செலவாயி போச்சு அப்படின்னு ஒண்ணு அவர் நிக்கலையா, அந்த 80,000 வாட்டை அழகா வாங்கினாங்க. இப்ப அது பேசி பிரயோஜனம் இல்லை. யார் சார் எடப்பாடியார் நிக்க கூடாதுன்னு யார் சார் சொன்னது? எனக்கு என்ன தெரியும்? கோடநாட்டுல நடந்த எனக்கு அரசொல்லவே சொல்றாரு, கேள்வி கேட்கிறோம், அத நீவரே சொல்ற பாதி தான் சொல்ற, மீதி சொல்லவே மாட்டேன். நான் சொல்றேன்ல மீதி, நீங்க சொல்ல முழுமையா சொல்றேன்ல. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு,
தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, தெரிஞ்ச வரைக்கும் பேசணும். கோடநாட்டுல ஒரு மீட்டிங் நடந்தது, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. யார் 2 பேர் சார்? அதையாவது சொல்லுங்க சார். தயவுசெய்து யார் முடிவு சொல்ல மாட்டாரு பாருங்க, யார் முடிவு எடுக்கணுமோ, யார் முடிவை ஏற்கணுமோ அவங்க பேசினாங்க. பாருங்க, அந்த 2 பேரும் யாரும் சொல்ல மாட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சொல்ல மாட்டாரு, வெள்ளிக்கிழமை சொல்ல மாட்டாரு, சங்கரான 2 பேரும் சொல்ல மாட்டாரு. எல்லாமே பாதியோட முடிக்கிறார். இது நியாயமா? ஏன் தெரியுமா? நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. அப்படிலாம் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சில பாதி மட்டும் சொல்லலாம். எந்த நீதித்துறை உங்களுக்கு தெரிந்ததை சொல்லணும், தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்க சொல்றோம், அதே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா திருவள்ளுவரை நீங்க புறக்கணிக்க வேண்டி வரும். அது ரொம்ப ஆபத்தாயிடும். எப்படி சார்? 2004 2009 நீங்க ஏற்கனவே பாராளுமன்றத்துல அடுத்தடுத்து ஜெயிச்சிருக்கீங்க. அதே மாதிரி 2019 24 ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்க வரலாறுல சட்டசபையில 2வது முறை நீங்க ஜெயிச்சதே இல்ல. அதனால 2026 வரைக்கும் 2 வருஷம் டைம் இருக்கு. அண்ணா எந்த கட்சியில் சார் ஜெயிச்சாரு? இங்க பாருங்க, அண்ணா திமுகங்கிறது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வேற. பாருங்க, எம்ஜிஆர் இருந்த என்ன சொல்றாரு? திமுக தான் சொல்றாரு 2வது முறை வரலாறுல வெற்றி பெறலன்னு. திமுகனா திருவாரூர். அண்ணா யாரு சார்? இல்ல, அண்ணா யார் சார்? நீங்க திமுகங்கிறது அண்ணா பாஜக காரங்களா? நீங்க திமுக அண்ணா திமுகனுடைய தலைவர் தானே. அண்ணாதுரை ஐயா தொடங்கிய திமுக முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீங்க முடிவுக்கு சொல்றீங்க? நீங்க அந்த திமுக கட்சி தான் ஆரம்பிச்சாங்க. அண்ணா திமுக அண்ணா ஆரம்பிச்சாரா? திருக்குவளை ஐயா இருங்க, அண்ணா திமுக அண்ணா ஆரம்பிச்சாரு. இல்ல, திமுக தானே அண்ணா ஆரம்பிச்சாரு. அப்புறம் எப்படி திமுக கட்சி முடிஞ்சிச்சு சொல்ல வரீங்க? அண்ணா திமுக ஆரம்பிச்சாருன்னா நடுவுல கமா போடலைங்கிறதுக்காக சேர்த்துருவீங்களா? எப்படி? அண்ணா திமுகவை தொடங்கினாரு. அந்த காலகட்டமே வேற. இப்ப இருக்கிற திமுகங்கிறது திருக்குவளை, முத்துவேல், கருணாநிதி. அது உங்களுடைய பார்வை சார், மக்களுடைய பார்வை இல்ல. மக்களுடைய பார்வை தெளிவான பார்வை இருந்ததன் காரணமாகத்தான் 2019 21 உள்ளாட்சி ஊரக மன்ற தேர்தல் 2024 தொடர்ச்சியா வெற்றி கொடுக்கறாங்க. மக்களின் பார்வை தெளிவா இருந்ததுனால தான் 2வது முறை உங்களுக்கு சட்டசபையில ஆட்சி கொடுத்ததே இல்ல. கொடுத்திருக்காங்களா? அண்ணாவை ஏன் சார் நீங்க சேர்க்கவே மாட்டீங்க? அண்ணா என்ன பாகிஸ்தான்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? மற்ற மாநில தமிழ்நாட்டுல திமுக தான் ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் கை காட்டின உடனே கருணாநிதி உள்ள வந்தாரு. இதெல்லாம் சொல்லிக்கலாம் சார். யார் சார் பார்த்தது? மக்களுக்கு தெரியணும்ல. இல்ல, யார் பார்த்தது? இருவர் படத்துல காட்டலையா சார்? மணிரத்னமோட இருவர் படம் பாருங்க. சினிமா படத்துல அதுல நிஜம் சொல்ல வராருங்களா? அது படமே அவங்க 2 பேரை பத்தி இல்ல சார். சினிமா படத்தை அனைத்துமே நிஜம் நீங்க சொல்ல வரீங்க. அனைத்தும் நான் எங்க சொன்னேன்? இந்த 2 மேட்டர் தான் நான். அது எப்படி உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துப்பீங்க, உங்களுக்கு ஃபேவரா இருந்தா மட்டும் உங்க பார்வை மட்டும் எடுத்துப்பீங்க. வள்ளுவத்தில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஆபத்து. 1330 அப்படியே எடுத்துக்கணும். அத சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட அப்ப தமிழ்நாடு இருங்க தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துல அப்ப 2 குறள் தான் இருக்குல்ல திருவள்ளுவருது. ஐயோ, பாதி கூட அப்படிதான் சொல்ல வர. 1330 அப்படிதான் சொல்ல வர. 1330 எடுத்துக்கிட்டு மோடி எப்படி 23 மொழிகளில் 30 வச்சுதான் இருக்கிறோம். 23 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்தாரோ, மோடி எப்படி 23 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்தாரோ அந்த மாதிரி முழுமையாக. ஐயோ ஐயா, பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த மரியாதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் கொடுத்த மரியாதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலுடைய மக்களுக்கு கொடுத்த மரியாதை மதிப்பு, தமிழுக்கு கொடுத்த மதிப்பும் மக்களுக்கு நன்றாக தெரியும். எப்போ தெரியுமா தெரியும்? டோட்டலா மிக்ஜாம் புயல் இந்த மக்களை பாதிக்கப்படும் போது இந்த பக்கம் வராமலேயே தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் 7 முறை வந்தாரு பாத்தீங்களா? அப்பவே மோடிஜி அவனோட பாசம் நல்லா தெரியும் சார். அதுக்கு முன்னாடி 2 புயல் வந்தது, 2த்துக்கும் மோடி வந்தாரு. ஏன் சார் மிக்ஜாம் புயல் வரக்கூடாது? ஏதாவது பத்திரம் என்ன போட்டு வச்சிட்டாங்களா? சில இப்போ நீங்க வேங்க வயலுக்கு ஏன் போல? நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஏன் வேங்க வயலுக்கு போல? வேங்க வயலோ இந்த வேங்க வயல் மேல அக்கறை இல்லன்னு அர்த்தமா? இல்லங்க, நீங்க அர்த்தம் இல்ல. அதே சட்டம் தான் சொல்லுது. பாருங்க, ஒரு அதாங்க வேங்க வயலோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததா? மேடம், அதே சட்டம் தான் சொல்லுது. அதாவது குற்றவாளி தப்பித்தாலும் கூட மேடம் இருங்க மேடம் ஒரு குற்றவாளி தப்பித்தாலும் கூட ஒரு நிர்வாகம் தண்டிக்கப்படக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் தான் தண்டிக்கப்பட்டார்கள். அப்போ உங்களுக்காக நாங்க கேஸ முடிக்கணும், வழக்க முடிக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு அப்பா புடிச்சு ஜெயில போட்டுருவோம். தண்டிக்கப்பட்டார்களா? குற்றவாளி யாருன்னு தெரியாது. அதுக்குதான் இந்த நெடிய போராட்டம். நீங்க போகாத பத்தி தான் பேசினேன். ஆனா நீங்க ஒரு உண்மை எனக்கு அழகா சொன்னீங்க. ஒண்ணுட்டீங்க, அது தப்பு. 1000 திமுகவினர் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி முதலமைச்சராக 2026 கூட்டணி ஆட்சியோட வரணும். அதான் நீங்க சொன்னீங்க. அது உங்களுடைய பார்வை சார், நான் சொல்லலையே. எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல சார், நான் சொல்லலையே, உங்களுடைய பார்வை. 1000 குற்றவாளிகள் மக்களுக்கு தெரியும் சார். லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டும் 2026 ஆட்சியில் வர மக்களுக்கு தெரியும். லட்சம்னா திமுக தான், லட்சியம்னா பிஜேபி வந்து. லட்சங்கள் அனைவரும் திமுக இருந்ததன் காரணமா தான் வெற்றி பெற செய்கிறார்கள். இந்த பேச்சு தொடர்ந்து கொண்டே தான் போகும். யாரு நல்லவர் கெட்ட ஏதோ இதுல ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒண்ணுல முடியுது. மக்கள் நீங்கள் தான் இது எதில் சரி தவறு என்று முடிவெடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். நன்றி.